like I'm floating in. Break out, I've got to see. So guys, welcome back to my channel. So channel புதுசாக தான் மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நம்ம சேனல் வந்து மேக்ஸிமம் பைக் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் தாங்க அடுத்த மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தாங்க இருக்கோம். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம மதுரையிலேருந்து பெங்களூர் வரையும் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேங்க. ஸோ அது வந்து அநேகமாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டயத்தில் வந்து நம்ம வந்து அநேகமாக பெங்களூர் ரைடில் தாங்க இருப்போம். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மூணார் சொல்லியிருப்பேன், அப்புறம் கன்னியாகுமரி அதெல்லாம் சொல்லியிருப்பேன். பையன் நம்மளை லிஃப்ட்டு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு அப்போ கன்னியாகுமரி மூணாறுலாம் சொல்லியிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தேன், அப்புறம் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. எல்லாமே பார்த்த இடமா இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சுங்க. ஆனாங்க இன்னொன்று, நம்ம வண்டி வந்து என்ன சொல்கிறது, இந்த வாட்டி நிறைய தடங்களுங்க ட்ரிப்பு போகும்போது பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே மொதல் கிளச் வந்து போச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னான்னு பார்த்திங்கன்னா வந்து ஆயில் நேற்று ஆயில் மாற்றினேன். பார்த்திங்கன்னா ஆயில் அந்த ஃபில்டர் இருக்குல்ல, ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆயில் லீக் ஆகிக்கிட்டே இருந்துச்சுங்க. இப்போ தான் வந்து இந்த ஆர்கே பஜாஜில் வந்து கிளியர் பண்ணிட்டு போயிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ நான் உள்ளே ஏதோ ஒரு ஓரிங்னு ஏதோ சொன்னாங்க, அதை மாற்றினாங்கன்னு சொன்னாங்க. சரிங்களா? அநேகமாக வந்து இன்னைக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த வாட்டிங்க நம்ம ரைடு போகிறதுக்கு எவ்வளோ தடங்கள் தெரியுமா. அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் வந்து சவுண்டு வந்து இந்த பழைய மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த சவுண்டு வந்து கேட்க மாட்டேன்ருச்சு. அநேகமாக அந்த குயிக் கேப்சர் பண்ணும்போது மட்டும் சவுண்டு வந்து அப்பப்போ கேட்க மாட்டேதுங்க. அதனால் வந்து நார்மலாகவே கேமராவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரியே இருக்கட்டும். அதனால் வந்து இந்த வாட்டி நம்மளுக்கு ரைடு போகிறதுக்கு நிறைய தடங்கள். ஏன்னா கேமரா இல்லாட்டி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எங்கே ஏற்படவா? சரி, ரைட், ஓகே. சரிங்களா? ஏன்னா கேமரா இல்லாட்டி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் மட்டும் போகிறதுக்கு வந்து எனக்கு விருப்பமே கிடையாது. நம்ம வந்து இருக்கிற எல்லா பற்றியும் நான் பார்க்குறத வந்து நீங்களும் பார்க்கணும். ஸோ அதுதான் நம்மளோட மென்டாலிட்டியே. ஏன்னா நானாக போயிட்டு அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தால் அது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே கிடையாதுங்க. அப்படி போகிறதுக்கு நம்ம போகிறத வந்து எல்லாருமே பார்க்கணும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பார்க்கணும். பரவாயில்ல ப்ரோ, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லணுன்றதுக்காகவே நம்ம வந்து அந்த எய்ம் வச்சு போய்கிட்டு இருக்குமா. திடீர்னு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்போது அது நம்மளுக்கே கொஞ்சம் மனசு சங்கடமாகுது. சரி, என்னடா அது இருந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு போயிட்டுருக்கோம், இப்போ போய் இந்த மாதிரி வேலையாகுதே அப்படின்னு. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப தடங்கள் வந்துச்சுங்க, நிறையா தடங்கள் வந்துச்சு. பட் எதனால் அது இவ்வளோ தடங்கள் வந்துச்சுன்னே தெரில. நானும் அதெல்லாம் எல்லாத்தையுமே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். அந்த ரைடை மட்டும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே ஒரு பெரிய சாதனை தாங்க. அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைமில் எல்லாருமே எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ரைடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடணும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ அதாங்க. ஸோ சேனலுக்கு புதுசாக தான் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நிறையா பேருக்கு வந்து பழசாக இருக்கிற ஏற்கனவே இருக்கணுங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் வந்து அடுத்த மேக்ஸிமம் பைக் அண்ட் ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் தாங்க அடுத்த மேக்ஸிமம் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து அநேகமாக வந்து நம்ம வண்டி வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சுன்னு தாங்க நினைக்கிறேன். ஸோ ஆயில் லீக் ஆகாத மாதிரி தான் தெரியுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து லீக் ஆச்சுங்க. இப்போ வந்து லீக் ஆகாத மாதிரி தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறோம். ஸோ அதுக்கு மீறி அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அங்கிட்டு போய் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் போய்கிட்டு இருக்கேங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த ரைடு இருக்க போகுதுன்னு தெரிலங்க. சரிங்களா? சரி, until then, bye from Dinesh. Stay tuned.